அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அநேக இடத்தில் ஆண்டவர் நாங்கள் கசந்து போய் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கை கசப்பாக இருப்பதை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய ஜீவ நதி போல ஆண்டவரே அப்பா தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே உங்களுடைய தாசன் மூலமாக எங்களுக்கு மதுரமாக வரப்போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையும் கர்த்தர் தாமே இந்த நாளில் ஆண்டவரே மதுரமான வாழ்க்கையாய் மாற்றி ஆண்டவரே இந்த வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழும்படியாக ஆண்டவரே அதற்கு ஆதாரமாக தாசன் மூலமாக நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை எடுத்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக கொடுத்து பேச போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் அனைவரும் கேட்டு ஆண்டவரே அப்பா மகிழ்ந்து சந்தோஷமாய் நாங்கள் ஆண்டவரே கடந்து செல்ல உதவி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே அவர் மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அவருடைய கரத்தின் செயல்பாடை நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய கரத்தின் கிரியையை நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? அப்பாவோட கரம் நம்ம தோல் மேல வைக்கிறத, அப்பாவுடைய கரம் நம்மளை தூக்கி சுமக்கிறத, அப்பா நம்மளை நடத்தி கொண்டு போகிற அந்த விதத்தை இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதற்கு நன்றி சொல்லும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்க ரெண்டு கையை மேல உயர்த்தி அல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நெருக்கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? சொல்லுங்க. ஆமாப்பா. எஸ் ஃபாதர். உம்மாலன்றி ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதி. சொல்லுங்க. காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நூலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் நூலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? பட்சிகளை சொல்லுங்க. என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறப்பது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறப்பது உண்டோ? சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறப்பது உண்டோ?
சர்வ ஞானியே சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வ ஞானியே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to you in the name of the Lord and Savior Christ Jesus. அநேகர்கள் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்து தேவாலயத்திற்கு வருகிற நாட்களாய் மாறிவிட்டது. These are the days people running after opportunity and the system of the world. தேவ சமூகத்தை தேடுகிறவர்கள் எல்லோருக்கும் முன்பு அதிகாலையினை தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். Those who seek the Lord seek earlier. இன்று உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று தேவன் தந்த வசனம். The given word from God for our blessings. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 Kings 17ஆம் அதிகாரம் 17th chapter 14வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். verses 14. 1 ராஜாக்கள் 17 14 எல்லோரும் அந்த பகுதி எடுத்துக்கொண்டு வாசிக்கும் பொழுது சேர்ந்து கூட வாசியுங்கள். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். Say 3 hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வார்த்தையை தேவன் எனக்கு திருஷ்டாந்தமாய் கொடுத்தார். Very clearly the Lord gave this promise. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. தேவனுடைய மனிதனாகிய எலியா என்னும் தேவதாசன் அங்கே இருந்தான். Here prophet Elijah, அப்பொழுது கர்த்தர் சொன்னார், Lord said, நீ புறப்பட்டு போய் அந்த ஆற்றங்கரையில் அருகே நீ மறைந்திரு, உன்னை நடத்தும்படி காகங்களுக்கு கட்டளையிட்டேன் என்றார். Word of the Lord came to him and said, near the brook and drink the water. அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்துக்கொண்டு சில காலம் அங்கே இரு என்றார். And drink of the brook. அது முடிந்த பிறகு After that தேவன் சொன்னார், the Lord said, நீ புறப்பட்டு சாரிபாத்துக்கு போ என்றார். arise, go to Zarephath. அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று I have சொன்னார். commanded a widow there to provide for you. அங்கே அவன் போகிறான். He went. அந்த விதவை 2 விறகுகளை பொறுக்கி ஒரு கலசத்தில் இருக்கிற ஒரு பிடி மாவை எடுத்து அப்பம் சுட்டு அதை சாப்பிட்டு மரித்து போகலாம் என்று தீர்மானித்திருந்தாள். She decided to take some firewoods and eat the food and then die. அந்த சமயத்தில் தான் தேவனுடைய மனிதன் அங்கே போகிறார். In that time the man of God went. அந்த அவள் விறகுகளை பொறுக்கி வரும் பொழுது When she carried the தேவனுடைய மனிதனாகிய எலியா எதிர்ப்படுகிறார். man of God faced to அந்த her. அம்மாவை கூப்பிட்டு சொல்லுகிறார், He said, எனக்கு ஒரு சொம்பில் தண்ணீர் கொண்டு வா என்றார். bring some water. அந்த அம்மா தண்ணீர் மொண்டு அவரை கொடுக்கும்படி புறப்பட்டது. She went to take water. அந்த சமயத்தில் அவர் சொன்னார், And that time, அப்படியே ஒரு சின்ன அடை எனக்கு சுட்டு கொண்டு வாருங்கள் என்றார். please bring me a piece of bread. அந்த அம்மாவுக்கு ஒரு பயம் வந்தது. She ஏது தேவனுடைய மனிதனே oh man of God, என்று சொல்லி பயபக்தியோடு நடுக்கத்தோடு அந்த அம்மா அவரை பார்த்து சொல்லியது. frightened, and she said, கலசத்தில் ஒரு பிடி மாவு இருக்கிறது, I have a handful of flour. அதாவது ஒரு கையளவு மாவு இருக்கிறது. Handful of flour. அதில் 2 அப்பத்தை சுட்டு We can prepare 2 bread. நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு மரித்து போகலாம் என்று எண்ணுகிறோம் We என்றார். decide to eat, then we are going to die. அதற்கு அவர் சொன்ன பதில், Answer, அதில் முதலாவது ஒரு சிறு அடையை சுட்டு எனக்கு கொண்டு வா என்றார். bring me a piece of bread first இதுக்கு of அந்த அம்மா all. கொடுத்த பதில் அப்படி. She gave this answer. அப்பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், And he said a word. மாவு செலவழிந்து போவது இல்லை என்றார். The bowl of flour shall be not exhausted. எண்ணெய் குறைந்து போவதில்லை என்றார். Oil shall not be exhausted. இதை நான் சொல்லவில்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Thus says the Lord God of Israel. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அதை யார் சொன்னது என்று சொல்லுகிறார்? Who said? எலியாவாகிய நான் சொல்லவில்லை, Elijah was not said. கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தருடைய நாமத்தை சொன்னார். He mentioned the Lord God of அப்படின்னா Israel. அர்த்தம் என்ன? Meaning? கர்த்தர் ஒருவனுக்கு வாக்கு கொடுப்பாரானால் If the Lord give a promise அது to somebody, கர்த்தர் சொல்லுகிறது. it is the word of God. கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரானால் If the Lord says to do, அதை நீ செய்யும்
செய்திருந்தபோது எத்தனை ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். If you do it, you can claim the blessings. ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை பார்த்து The சொன்னார், Lord said to Abraham, ஆபிரகாம், Abraham, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், because you obeyed my voice, என்னுடைய சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால், because you obeyed my word, எல்லா ஜாதிகளிலும் among all உன்னுடைய nations, சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், I will bless your உன்னுடைய race, சந்ததியை I will ஆசீர்வதிப்பேன், bless your descendants. என் பேர்லே ஆணையிடுகிறேன், In my name I அதாவது swear, என்னுடைய பேர்லே ஆணையிடுகிறேன் In my name I என்று swear. கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். thus says the Lord. ஹalleluya. Hallelujah. அவர் என்ன சொன்னார்? What does he கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், Thus says the Lord. கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். Thus says the Lord. ஆபிரகாம், Abraham, என்னுடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் வரும், My blessings will come like that. என்னுடைய ஆசீர்வாதம் My அப்படித்தான் வரும். blessings will come like கர்த்தர் that. ஒரு மனிதனுக்கு சொல்லுவாரானால் If the Lord says, அது அப்படியே வரும், it will take place. அது அப்படியே வரும். It will take கைகளை place. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். Say hallelujah. ஹalleluya. Praise God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, இன்று எனக்குரிய ஆசீர்வாதத்தை Today for கர்த்தர் blessing. தருவேன் என்று The Lord will give. கர்த்தரே The சொல்லுகிறார். Lord says to give. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Praise God. கர்த்தர் சொல்லுகிறது அப்படித்தான் இருக்கும். The word of the Lord is be like இன்றைய that. செய்தியின் தலைப்பு என்ன? What's the title of the message? கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise God. கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the நான் Lord. சொல்லவில்லை. I am not. யாத்ராகமத்தின் புத்தகம் 7:18 வாசித்து பாருங்க. Exodus 7:18. ஏன் அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது? Why the word of God says? யாத்ராகமத்தின் புத்தகம் 8:4 வாசித்து பாருங்கள். Chapter 8 verses 4 Exodus. யாத்ராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23 வாசித்து Chapter பாருங்கள். 8 verses 23. மோசேயோடு கர்த்தர் பேசும்போது சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறார், When the- கர்த்தர் சொல்லுகிறார் When the என்றார். Lord spoke to Moses, he mentioned thus says the யாத்ராகம் Lord. 9:5 வாசித்து பாருங்கள். Exodus 9 verses 5. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 33:10 வாசித்து பாருங்கள். Exodus 33 verses 10. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 54:1 வாசித்து பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். I said one word. உன் மனைவி கேட்கல, Your wife not எதையுமே நீ கேட்கல, You never நீ asked என் me கீழ்ப்படிந்தபடினால் because you obeyed. என் பேரிலே நான் ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். I says the blessings in my name. Thus says the Lord. ஆசீர்வாதம் அவர் பெயரில் வருகிறது. Blessings comes from the name of கர்த்தராகிய God. இயேசுவின் பெயரில் வருகிறது. The name of Jesus Christ. யெகோவாவின் பெயரில் வருகிறது. Jehovah. யெகோவா நிசியின் பெயரில் வருகிறது. Jehovah Nissi. இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வவல்லவர் பெயரில் வருகிறது. It's coming from the name of the Almighty. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். That's the Lord says. என் அருமையான மகனே மகளே, My சற்று son வேதத்தை and கவனித்து பாருங்கள். Listen. தேவன் ஏசாயா இடத்தில் சொன்னார். Lord said to prophet ஏசாயா Isaiah. பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? What does மிக he say? தெளிவாய் சொன்னார், Very clearly. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்றார். Your thoughts is not my thoughts. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. சிலர் போகும்போது ஒரு நினைவோடு போவார்கள், Somebody have some thoughts. ஒரு in their நினைவோடு mind, வருவார்கள். coming with some mind. ராஜாக்களி தாவீது தேவ மனுஷன் சொன்னது போல Has a ரெண்டு நினைவோடு குந்தி குந்தி நடப்பார்கள். holding between too many opinions. ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the word of தேவன் God say? ஏசாயை பார்த்து சொன்னார், Lord said to prophet ஏசாயா, Isaiah, நீ தீர்க்கதரிசிதாம்பா, You're a prophet. நான் உன்னை அழைத்தது உண்மைதானப்பா, Is it true? I call ஜனங்கள் you? எல்லாம் என்னுடையவர்கள் தான், People belong to ஆனால் me. உன் நினைவு என் நினைவல்ல. But your thought is not my thought. என் நினைவுகளும் உங்கள் நினைவுகள் அல்ல. My thought is not. என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல Your ways are not என்று my கர்த்தர் ways. சொல்லுகிறார். Thus says the Lord. என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு Let us clap. ஹalleluya. Praise God. யார் சொல்லுகிறார்? Who said? கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நினைவோடு இருந்தான். Prophet had some mind. தேவன் பார்த்தார். The Lord looked down. வேதம் சொல்லுகிறது, The Bible says. அவருடைய நினைவை தூரத்திலிருந்தும் அறிகிறார், சமீபத்திலிருந்து அறிகிறார். He understands the thoughts from near and far. கீழ்ப்படிகிற ஒவ்வொருவனுக்கும் ஆசீர்வாதத்தை Those who கொடுக்கிறார். obedient claim your blessings from God. கீழ்ப்படியாதவனுக்கு ஆசீர்வாதம் வருவதே இல்லை. Disobedient will சில never நினைச்சு happen. நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் Somebody, பாங்க. I work, I earn something. வானம் பூமியும் Heavens and earth அது நிறைவும் and the things of the world கர்த்தருடையது. belongs to the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's clap all. இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு நாளும், Every day on this அந்த earth 7 நாளும் கர்த்தருடையது. belong to the Lord. கர்த்தர் உண்டாக்கின நாள், Created by God. வார்த்தையினால் படைத்த நாள். Through the word. நீ குடிக்கிற தண்ணீரிலே அவர் விளையாடி இருக்கிறார். Even water you drink. நீ நினைக்கிற மழையில் அவர் நினைந்திருக்கிறார். The rain what? வேதம் அப்படி சொல்லுகிறது. from heaven. நான் மழையில் நினைக்கிறேன் உன்னத பாட்டில் சொன்னார். In Songs of Solomon says, நான் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆதியாகமத்தில் சொன்னார். I am moving on the waters. நான் நெருப்பில் நடக்கிறவர் என்று சொல்லி I am இருக்கிறார். walking on the fire. நான் பெரும் காற்றில் வருகிறவர் என்று I சொல்லி am இருக்கிறார். coming with the full wind. எல்லாவற்றிலும் அவர்தான் இருக்கிறார். He is there in ஆனால் all. ஒன்றே ஒன்று, But one thing. கர்த்தர் சொல்லுகிறபடி நீ செய்வீரானால், If you obey the voice
voice of the தேவன் Lord. சொன்னார், Bible says, ஆபிரகாம், Abraham, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய். because you obeyed my என் அன்பு word. மகனே மகளே, Son and daughter. உலகில் மிகப்பெரிய சீமான் ஆபிரகாம். Abraham was the richest அப்ப person. பணக்காரன் பிள்ளையும் ஆசீர்வாதமா இருக்கணும். And children also should be. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? Why there is no blessing? அதற்கு ஒரே ஒரு காரணம் தான். One reason. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். One thing I say that சோதிக்கப்பட்ட பின்பு நீ சொத்த பொன்னாய் மாறுகிறாய். after the trial you will be a pure gold. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. The word of God is coming. கர்த்தர் சொல்லுகிறார். That says the Lord. நான் சொல்லவில்லை. I am not. வேதம் சொல்லுகிறது. The word of the Lord. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. Your thought is not my thoughts. ஏசாயா 55:8 வாசித்து பாருங்கள். Isaiah 55 verses 8. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. Your ways are not my ways. அப்படினா அர்த்தம் என்ன? Meaning, தேவனுடைய வழி வேறு. way of God is different. தேவனுடைய நினைவு வேறு. Thought of God is அவருடைய different. நினைவு எப்படி தெரியுமா? Do you know that? உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பதே அவருடைய நினைவு. His plan to lift up you. அவருடைய வழி எப்படிப்பட்ட தெரியுமா? Do you know the way of உங்களை God? எப்போதும் போஷிக்க வேண்டும். Always provide. உங்களை எப்போதும் நடத்த வேண்டும். Always lead you. அதுதான் அவருடைய வழி. That is the way of the Lord. அதுதான் தேவனுடைய வழி. That is the way of the என் Lord. அருமையான மகனே மகளே, Son and daughter. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஒரே ஒரு காரியத்தை நான் ஆழமாய் சொல்லுவேன். One thing let me say that. கர்த்தர் சொல்லுவாரானால் If the Lord says, அதற்கு தடுப்பவன் யார்? no one can stop. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். Take a decision today. நான் அவருக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிவேன். I will obey the voice நீ of the Lord. கீழ்ப்படிவானா If you obey, அவர் உன்னை ஆசீர்வதிப்பது உறுதி. it is true He will bless you. அப்ப சொல்லுவார், Then He'll நீ say, என் சொல்லுக்கு மகளே கீழ்ப்படிந்து விட்டாய், daughter, because you obeyed my நான் உன்னை voice, ஆசீர்வதிக்கிறேன், I will bless you. உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று என் பெயரிலே ஆணையிடுகிறேன் I will- என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will bless your lineage, thus says the Lord. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? நம்பறவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. அவர் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். He said, thus says the Lord. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. கர்த்தர் சொல்லுகிறார் என்று. Thus says the Lord. ஓசியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Book of Hosea chapter 2 21 வாசிக்க நாம் கேட்போமா? 21. ஓசியா 2:21. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். Amen. ஆண்டவர் என்ன சொல்றாரா? What does the Lord says? நான் ஆன்சர் சொல்லுவோம்பான்றாரா? In that season I will give reply. அப்படினா அர்த்தம் என்ன? Meaning, என்னிடத்துல வந்துட்டா, if you come to me, என்ன கூப்பிட்டுட்டா, if you call me, நான் என்ன செய்வேன்? what I will do? மறு உத்தரவு I will give கொடுப்பேன் என்று reply. கர்த்தரே சொல்லுகிறார். Thus says the Lord. கைகளை தட்டி Let us தேவனுக்கு clap. சற்று யோசித்து பாருங்கள். Just think. வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. Beautifully the word என் of God அருமையான says. கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. என்ன சொல்லுகிறார்? What does he say? அக்காலத்திலே கர்த்தர் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று நான் மறுமொழி, அதாவது ரிட்டன் ஆன்சர், நீ எனக்கு கவுண்டர் பண்ணும்போது, நீ என்னோடு பேசும்போது அதுக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்றார். When you pray, I will give a reply. இதுதான் தேவனுடைய வார்த்தைகள். That is the word of the Lord. கர்த்தர் ஒரு மனிதனை தொடும் பொழுது, When the Lord touches, ஒருவனை ஆசீர்வதிக்கும் பொழுது, When the Lord bless, ஒருவனை தேடும் பொழுது, when the Lord seek, அவன் தேடி ஓடி வரும் பொழுது when they run, அவனுக்கு ஒரு மறு உத்தரவு He கொடுக்கிறார். will give answer. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன், நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஒருவேளை Maybe நீ வயல் வச்சிருந்துட்டு, if you have a paddy field, ஐயோ தண்ணியிலேயே ஆண்டவரே என் செடி காஞ்சி போகுதுன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் வானத்துக்கு மறுமொழி கொடுப்பாராம். if you worried about water, the Lord will pour water from heaven. ஏ மழையே அந்த செடி மேல தண்ணி ஊத்துன்பாராம். And He'll water the garden. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. எதுக்கு மறுமொழி கொடுக்கறாராம்? What to give answer? வானத்துக்கு கொடுக்கறாராம். To the heavens. வானம் அவரை கூப்பிடவில்லை. Heaven's not crying. காரணம் என்ன? Reason? நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அந்த வானத்தின் மூலமாய் உனக்கு பதிலை கொடுக்கிறார். For your prayer, the Lord give answer to the heaven. வானத்திற்கு மறுமொழி He கொடுப்பேன். give answer to heaven. அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். கரங்களை தட்டி Let us clap all. திடீர்னு பார்த்தா Suddenly, அப்படி மழை பெஞ்சி உன்னுடைய வயலெல்லாம் தண்ணீர் இருக்கும். through the rain, your field will be அப்படி ஜெபம் overflow. பண்ணுவே, ஆண்டவரே என் செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சினியாப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். பூமி தானியத்துக்கும் பூமி தானியத்திற்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா Praise, சொல்லுங்க. praise be to God. ஹalleluya. Hallelujah. யார் சொன்னா இதெல்லாம் நடக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா How சொல்லுங்க. can this happen? கர்த்தர் சொன்னால் இதெல்லாம் நடக்கும். If the Lord says it will அவர் happen. சொன்னார்னா நடக்கும். If He says it will அவர் சொல்ல happen. நடக்கவே நடக்கும். Unless will not. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. That's what the word of God கர்த்தர் says. சொல்லுகிறார். Thus says the Lord. கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. இன்று காண்கிற எகிப்தினை இனி என்றும் காண்பதில்லை You shall see not any Egyptian in your என்று life. கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஜனங்கள் எல்லாம் எலிசாவிடத்தில் வருகிறார்கள். People coming to Elisha, the man of God. எலிசா தேவனை பார்த்து ஜெபித்தார். Elisha praying to God. என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? You know what is the prayer? அப்பொழுது திடீர்னு கர்த்தர் சொன்னார். Suddenly the Lord என்ன said. சொன்னார்? What does he say? எலிசாவை பார்த்து To Elisha. அவர்கள் காற்றையும் காண மாட்டார்கள், They will not see any wind. மழையும் காண Will மாட்டார்கள், not see any rain. அவர்களும் அவர்களுடைய மிருக ஜீவன்களும் குடித்து தீருமட்டும் இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But this valley will be filled with water and their livestock will drink. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Hallelujah. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு. Let's clap all. எத்தனை பெரிய வாக்கு பாருங்கள். What a great promise of God. ஆண்டவர் சொன்னார். Lord said. எப்பா சொல்ல உங்களுக்கு. Say unto them. ஐயோ காற்று வரல, அப்படி மழை வருமா? There is no wind, there is no rain. காத்தில்னா மழை வராது. Without wind, no rain. ஆண்டவர் அங்கே தேவனுடைய மனுஷன் மூலமா சொல்ல காற்றை காண மாட்டீங்க. You will not see any wind. காற்று வந்தாதான் என்ன வரும்? If wind comes, மழை வரும். rain will come. மழையும் காண You will மாட்டீங்க. not see rain. இந்த பள்ளத்தாக்குகளிலே All the valleys. ஒன்றே ஒன்று நடக்கும். One will happen. நீயும் You உன் மிருக and your ஜீவன்களும் livestock குடித்து தீரும் மட்டும் to இந்த satisfy. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். It will be overflowed with water. Thus says the Lord. Hallelujah. 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 யார் சொல்றா? Who said? கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரே ஒரு காரியம், One matter. இது நமக்கு ஆச்சரியம். This is surprising even for us. காற்று இல்ல, No wind, மழை இல்ல, no rain. ஆனா But கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்றாருன்னா நடந்துரும். if the Lord says, it will take place. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நன்றாய் கவனித்து Listen பாருங்கள். carefully. நீ எதையும் பார்க்கல, You see not anything, ஆனால் நமக்கு இது பெரிய ஆச்சரியம். but it is surprising even for us. காற்றே இல்லாம, No wind, மழையே இல்லாம no rain. எப்படிடா தண்ணி வரும்? How can water come? இது நமக்கு ஆச்சரியம். It is simple in the sight of the Lord. ஹalleluya. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Yes, clap. கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். நம்ம தான் பெருசா நினைச்சிட்டு இருப்போம். என் அருமையானவர்களே, Beloved, வேதம் அதை சொல்லுகின்றது, the Bible says. நான் சொல்லவில்லை. I have not. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2 Kings chapter 17 18 வாசிக்கலாம். நான் முடிக்க போகிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் தான் நல்ல கவனிக்கணும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், காணவே மாட்டீர்கள். ஆனாலும் ஆ. நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்க ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்களும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு. நல்லா கவனிங்க. மிருகம், Your livestock, நீ வளர்க்கிற ஆடு மாடு, all the அங்க livestock பிரிக்கிறார் பாருங்க. separated, மிருகங்களுக்கும் and the beast. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதற்கு ஒன்று நீ செய்ய வேண்டிய ஒரு But I காரியம், have to do one thing. உன்னுடைய விசுவாசத்தினாலே உன்னுடைய மம்மட்டி எடுத்து, உன் விசுவாசம் என்கிற மம்மட்டி எடுத்து நீ பள்ளங்களையும் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். Through your faith, you should dig the field. நீ வெட்டுவாயானால் You should dig the field. அதற்கு தண்ணீரை கொண்டு வருகிறவர் என் அப்பன் இயேசு. My Jesus will provide water for your valley. விசுவாசிக்கிற 3 அலையா சொல்ல பார்க்கலாம். hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. You are ready? நீ ஆயத்தமா? அவர் ரெடி. He is already ready. நீ ஆயத்தமானால் If you prepare, அவர் ஆயத்தம். He is ready. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். That's what the Lord needs. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுகிறார்கள். In the field of race, everybody is running. ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? But one will get the prize. அழியாத நித்திய ஜீவனை பெறுகையை பெறுகிற உனக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் uncountable. To get the unperishable crown, we cannot count the blessings of the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அல்லேலூயா. Praise God. அல்லேலூயா. Hallelujah. அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். That is the word of the Lord. கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். The God, Lord God of Israel. கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார்? What the Lord says to me. இன்றைக்கு எனக்கு என்ன சொல்லுகிறார்? Today what the Lord அதன்படி நான் கீழ்ப்படிவேன் I என்று. will obey. அந்த சொற்படி செய்வேன் I என்று. will do according to His word. வாழ்வீர்களானால் If you live like உங்கள் that, குறைவுகள் நிறைவாக்கப்படும். your shortcomings will be filled. அவர் சொன்னபடி செய்தார்கள். If they obeyed, முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் சுவையாய் இருந்தது. the later wine is greater than the previous. தேவனுடைய வார்த்தை அதுதான்.
That is the word of the என் Lord. அன்பு மகனே மகளே, Son and daughter. இன்றைக்கு பரிசுத்த ஆவி உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை அதுதான். This is the word the Spirit of the Lord speaks என்ன to you. சொல்லுகிறார்? What does the Lord say? கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Loudly. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord says. ஆகாயின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே Haggai chapter 2 8-9 வாசித்து பாருங்கள். 8 and 9. வெள்ளியும் என்னுடையது, Silver belongs to பொன்னும் me. என்னுடையது Gold belongs to என்று me. கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. ஒரு அல்லேலூயா. Hallelujah. இதெல்லாம் யார்து? These belong to whom? வசனத்தை வாசிப்போம். ஆகாய் 2:8-9. Haggai. வெள்ளியும் என்னுடையது, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன். வெள்ளியும் என்னுடையது, Gold belongs to me. பொன்னும் என்னுடையது என்று பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Thus says the Lord of hosts. அந்த வேத வசனத்தை சற்று கவனிங்கள். Look at the word of the Lord. அவைகளுக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Step into the blessings of the Lord and inherit அதுதான் the blessings. தேவன் விரும்புகிறார். That's what the Lord needs. அதைத்தான் கர்த்தர் That's what விரும்புகிறார். the Lord needs. உன்னை மேன்மைப்படுத்த அவர் தீர்மானித்திருக்கிறார். Desire to lift கைகளை up தட்டி you. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. ஹalleluya. Praise the Lord. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முந்தின ஆலயத்தின் மகிமை போன வாரத்தை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை இந்த வாரத்தின் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம். பக்கத்துல கை கொடுத்துங்க. நான் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருப்பேன். இந்த வாரம் நல்லா இருப்பேன். இந்த வாரம் மட்டுமல்ல, இந்த வாரம் மட்டும் எல்லா வாரம் நல்லா இருப்பேன். எல்லா வாரமும் நல்லா இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். This is the Lord. கர்த்தர் சொல்லுகிறார். This is the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. யார் சொல்றா? Who says? கர்த்தர் சொல்லுகிறார். This is the Lord. இவ்விடத்தில் ஆ, சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று கை சொல்லி தட்டி கை தட்டி கை தட்டி Praise லே! ஸ்தோத்திரம். கை கொடு சொல்லுங்க. ஏப்பா உரைச்சிட்டாருப்பா, இனிமே சமாதானம். Peace. நல்ல மூஞ்ச பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சிரிச்சு சொல்லுங்க. With a smiling face. பயங்கரமா ஆழமா யோசிக்காதீங்க. சமாதானம் Peace. இன்னிலிருந்து Today சமாதானம், onwards peace. இப்போதிலிருந்து சமாதானம், Now onwards. இந்த நிமிஷத்திலிருந்து In this சமாதானம், minute onwards. இந்த நொடியிலிருந்து In this சமாதானம். second onwards. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah, hallelujah, hallelujah. ஹalleluya. Amen. நீ எந்த அற்புதத்தை எதிர்பார்த்து உன் மனதிலே யோசித்து சில நாட்கள் நடக்காம இருந்ததோ அந்த அற்புதத்தை நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Whatever miracle you may expect in your life, it will take place now. அந்த ஆசீர்வாதத்தை சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord of hosts. அந்த அற்புதங்களை சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். The Lord of Almighty says. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நீ எதையும் பார்க்க மாட்ட, You will not see ஆனா anything. வீட்டுல போய் பார்க்கும்போது ஆசீர்வாதம் இருக்கும். When you go to your home, you will see the நீ blessing. எதையும் பார்க்க மாட்ட, You will not see ஆனா anything. உன் பையை திறக்கும்போது ஆசீர்வாதம் If இருக்கும். you open your treasures, you will see the blessing. தெரியுமா உங்களுக்கு? Do you know that? கர்த்தர் உனக்கு சொல்லுவாரானால் If the Lord says, அவர் சொன்னபடி செய்கிற He தேவனாய் will இருக்கிறார். do it. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. அவர் சொன்னபடி செய்வார். He will do it according to His word. அவர் உனக்கு எதை சொல்லுகிறாரோ, Whatever the Lord says, உனக்கு எதை பேசுகிறாரோ Whatever the Lord speaks, அதை அவர் செய்ய ரெடியா He is இருக்கிறார். ready to do it. நாம் தாமதித்து But விடுகிறோம். we are failed. நாம் செபிக்க விட்டு விடுகிறோம். We are failed. நாம் காத்திருக்கிறதை விட்டு We are விடுகிறோம். not waiting. நமக்குள்ளே சுயம் Because we are running after our own intellectualism. ஆவிக்குரிய அனுபவம் போய் Spiritually, பாவிக்குரிய அனுபவம் வருகிறது. the experience of sinners coming in our life. தடுமாறுகிறோம். Stumbling. உலகத்தான் வந்து வாழ்த்துதல் சொல்றான். The worldly person saying உலகத்தான் greetings. பிரதர் எப்படி பிரதர் இருக்குன்னு டாட்டா காட்டுறான். Worldly person ஒரு lifted காலத்தில் up. உலகத்தானை கண்டால் தூரமா விலகின மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தை நாடுகிறார்கள். Today people running after the world. காரணம் என்ன? Reason. கிறிஸ்துவின் வார்த்தைக்கு தூரமாய் போய் They விட்டார்கள். far away from the word of ஆனாலும் the வந்து Lord. கதறுகிறது, ஆண்டவரே எனக்கு போராட்டம், ஏன் எனக்கு இல்லை Why there is no என்று blessing? ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். Every day we உன் cry. கேள்வி சரியா? Is it your prayer? அவர் பதில் right? கொடுப்பது சரியா? Is it right? சில terms? நேரங்களில் சில செய்தி ஒருவனை குத்தும், Sometimes it will prick. சில செய்தி ஒருவனை திருத்தச் செய்யும், Some it will change சில their வார்த்தைகள் attitude. அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Some bring forth blessing. இவை எல்லாம் ஒரே வசனம் செய்கிறது. One word will do this. அதற்கு mighty. ஒரே ஒரு காரணம் தான். One reason. உன்னை நீ ஆயத்தப்படுத்தணும். You should prepare yourself. உன்னை ஆயத்தப்படுத்தணும். You should prepare கர்த்தர் yourself. சொல்லுகிறார் என்று சொல்லி, If the Lord says, கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி, If the Lord speaks, கர்த்தர் அறிவிக்கிறார் என்று the சொல்லி, Lord declares, நீ உன்னை ஆயத்தப்படுத்தி you போடு. should prepare உன்னை yourself. அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் He is mighty to இருக்கிறார். lead you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். 3 hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter of நம்முடைய Christ. தேவன் அப்படிப்பட்டவர். Our God is such a great நம்முடைய God. தேவன் Our அப்படிப்பட்டவர். God is such a great அவர் God. சொல்லுகிறதை நாம் செய்ய வேண்டும். We should obey the voice of God. அவர் சொல்லுகிறதை நாம் நடக்க We வேண்டும். should do. இந்த வேதத்தை கவனிக்க வேண்டும். Look at the word of the Lord. நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய அனுபவங்கள் எங்கே? Where is the experience of blessings? ஆண்டவர் சொல்ற ஆதியில இருந்த அனுபவம் எங்கே?
come back to the first love. என்னை தேடி வந்தபோது அனுபவம் எங்கே? Where is your first love? கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. God is not like that. மரண பரியந்தம் உன்னை நடத்துகிறவராய் He will இருக்கிறார். lead you till the end of the கைகளை தட்டி world. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. அவர் தான் தேவன். He is God. வேதம் அப்படியே சொல்லுகிறது. That's what the Bible says. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். The word of the Lord. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். Prophet Isaiah 54 அதிகார 10 வசனங்களை வாசிக்க முடிக்க 54 போகிறேன். verses 10. 54:10 வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை நிலை பெயர்ந்தாலும் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்னுடைய விலகாமலும் கிருபை மட்டும்தான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. என் சமாதானத்தின் என் உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனது உருகுகிற உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிற கைகளை தட்டி Says the Lord who has compassion on you. உன்மேல் மனது உருகிறவரா? Compassion on you. கிருபை விலகவே விலகாதாம். Mercy will never ever. ஆனா மலைகள் கூட நிலை பெயர்ந்து விலகி போயிடுமா? Mountains may remove. உருகி போயிடும். It will melt. கரைஞ்சி போயிடும். It will go away. ஆனா என் கிருபை மட்டும் தான்டா ஸ்டாண்டர்ட். My loving kindness will never ever move away from you. என்று கர்த்தர். That says. என்று கர்த்தர். That says. கரங்களை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர் கிருபை என்னை விட்டு விலகாது என்று His சொல்லி mercy will never ever அவருடைய move from இரக்கம் me. என் மேல் விட்டு விலகாது. His mercy will never மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். Compassionate அப்படி the தலைமையில் Lord. கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகக்கூடாது விலகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய மகிமை என்னை விட்டு விலகக்கூடாது மகிமை என்னை ஆண்டவரே. விட்டு விலகக்கூடாது ஆண்டவரே. மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர். மனதுருகிற கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர் மனது உருகிட்டார்னு வெச்சுக்கங்களேன். If the compassion of God comes, அற்புதம் தானா நடக்கும். miracles will automatically take place. மிரக்கல் அற்புதம் அற்புதம் நடக்கும். Automatically miracles will take அவர் place. நாயின் ஊருக்கு போனார். Even to the அடக்கம் பண்ணும்படி ஒரு வாலிபனை கொண்டு வந்தார். somebody carry a அவள் person. அழுகிறதை கண்டு He looked down the இயேசு people. மனதுருகினார். Jesus compassionate. நேர வந்தார். He draw near. பாடையை தொட்டார். Touched the coffin. அந்த கிருபைதான் அவனை உயிரோடு எழுப்பினது. Immediately he was rose up from the dead. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர் என்ன சொன்னார்? What does the Lord say? அவர் என்ன சொன்னார்? What does he say? அவர் பெயர்களை கூட சொல்லல. He never mentioned any name. அவர்களை பாடையை தொட்டார். Touched the coffin. லூக்கா 7 அதிகாரத்திலே அவர் பாடையை தொட்டார். Touched the coffin. தொட்ட உடனே Immediately. சுமந்தவர்கள் நின்றார்கள். Those who carried his அங்கே அவர் மனதுருகிட்டார். compassionate. அடாதேன்னு சொல்லிட்டார். Don't cry. அவள் ஒரு விதையான கைம்பெண்ணாய் இருந்தாள். She was a widow. நடந்தது என்ன? What happened? அவர் தொட்டு நின்ன உடனே பாடை சுமந்து நின்று விட்டார்கள். Those who carried the coffin stopped. இயேசு என்ன சொன்னார்? What does Jesus say? என் அருமையானவர்களே, Beloved. லாசரு கல்லறைக்கு போயிருந்தார். He went to the tomb of Lazarus. Lazarus. வெளியே வா என்றார். Come out. ஆனா But இவனை தொட்டவர் ஆண்டு சொன்னாரு, here the Lord touched the coffin. வாலிபனை எழுந்திரு என்றார். Young man, rise you up. Hallelujah. Hallelujah. Big clap. Praise God. யோசித்து பாருங்கள். Just think. தேவன் எப்படிப்பட்டவர்? What a God he என் is. அன்பு மகனை மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் சர்வ மகிமை Our பொருந்தியவர். God is Almighty God. இன்றைக்கு ஒரு தீர்மானம் Take a decision எடுத்துக்கொள்ளுங்கள். today. நான் எப்படி இருக்கிறேன்? I'm be like that. ஆண்டவருடைய சொல்லுக்கு நான் But I will கீழ்ப்படிந்திருக்கிறேன். obey the voice of the ஒரே Lord. ஒரு வார்த்தை தான். One word. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய். Because you obeyed my என் voice. பெயரில் நான் ஆணையிடுகிறேன் I swear in my என்று name. கர்த்தர் சொல்லுகிறார். That says the Lord. என்று கர்த்தர் சொல்லுகிறார். That says the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இந்த அனுபவத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் Prophet Isaiah 54 54 17 வாசிப்போமா? 17. உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. அப்படி எழுந்து பார்க்கலாம். Quickly stand. Take the promise. எழுந்து டப்புன்னு உன் கையில இருக்கிற ஆயுதத்தை எடுத்து எழுந்து. Take your weapon. உன் ஆயுதத்து பேரு பைபிள். The name of the weapon is Bible. இந்த பைபிளுக்கு மறுபெயர் பட்டயம். Another name of the Bible is sword. அதுக்கு மறுபெயர் இருக்கிறது. That is another name. இருபுறம் கருக்குள்ள பட்டயம். Two-edged sharpened sword. இந்த பட்டயம், இந்த பட்டயத்துக்கு இன்னொரு பெயர் That இருக்கிறது. is another name. தேவனுடைய வாய். The mouth of the Lord. வெளிப்படுத்தல் 1:16. Revelation 1:16. யாத்ராகம் 4:12. Exodus 4:12. என் அருமையான எபிரேய புஸ்தகம் 4:12. Hebrew 4:12. நம்முடைய தேவன் பட்டயத்துக்கு Our சொந்தக்காரர். God belonged to the sword. இந்த பட்டயத்தை நின்னுட்டு வெச்சுக்கோங்களேன். If you take the sword, உனக்கு முன்பாக பெலிஸ்தீன் இருக்கவே மாட்டான். Philistine will flee from you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அவன் வச்சிக்கிற பட்டயம் இரும்புல அடிச்சது. It is iron sword. அவன் வச்சிக்கிற கேடயம் இரும்புல அடிச்சது. His shields are iron. அவன் வச்சிக்கிற ஈட்டி இரும்புல அடிச்சது. His spears are iron. இது இரத்தத்தினால் உண்டானது. This is from the blood of தேவனுடைய Jesus. விரலால் எழுதப்பட்டது. From the fingers of கைகளை God. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Glory பார்க்கலாம். be to God. அந்த வசனத்தை அப்படியே கை வைத்து ஒரு முத்தம் கொடுத்த வசனங்களை வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய்
நாவையும் லிசன் பக்கத்துல அப்படி பார்த்து சொல்லணும். என் மக வாசிக்கும் போது பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஒரு நிமிஷம். உனக்கு விரோதமாய் against you உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அப்படின்னா அர்த்தம். ஹலோ என்ன கவனிங்களே, ஏகப்பட்ட ஆயுதம் இருக்குன்னு அர்த்தம். there are many weapons. உன்னை குற்றப்படுத்தின அந்த நாவுகளை, நியாயத்தில் குற்றப்படுத்தின அந்த நாவுகளை, அத்தனை நாவுகளை இனி நீ குற்றப்படுத்துவாய் என்று. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும், இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Say hallelujah. Praise God. எரேமியாவின் புஸ்தகம் book of Jeremiah. ஒருவர் 18வது வசனத்தையும் ஒருவர் 19வது வசனத்தையும் ரெண்டு கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். Jeremiah என்னால் நிற்க முடியவில்லை. 1ஆம் அதிகாரம் chapter 1. 18 என் மகள் வாசிக்கட்டும், 19 என் மகன் நீ வாசிப்பாயாக. இதோ தேசம் அனைத்துக்கும், சத்தமா சொல்லுங்கள், தேசம் அனைத்திற்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உங்களை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமாக்கி இரும்பு தூணும் வெண்கல அலங்கும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. Glory to God. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே மனுஷன் பேசவில்லை ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவரே நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது அப்படியே படிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, தீர்க்கதரிசி கொண்டு உரைக்கிற அத்தனை வார்த்தைகளும் ஆண்டவரே அது உண்மையாக இருக்கிற அப்படினால் ராஜா ஆண்டவரே இந்த நிமிஷம் முதற்கொண்டு எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே மாப்பேச தொட்டியும் எண்ணெயும் ஆண்டவரே குறையாதபடிக்கு ஆண்டவரே அதை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆண்டவரே நீ சொன்னதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளையோட வாழ்க்கையில குறைகள் இருக்கிறதோ ஆண்டவரே அதை கர்த்தர் நிறைவாக ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்தாலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய உடன்படிக்கை சமாதானம் ஆண்டவரே எங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறீர் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் மேல் மனது உருகி ஆண்டவரே அப்பா நீ சொன்ன எல்லா வார்த்தையும் அப்படி நிறைவேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே கர்த்தர் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் சபைகளுக்கும் ஆண்டவரே அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அது அப்படியே நிறைவேற்றி ஆண்டவரே கர்த்தர் சொன்னதை ஆண்டவரே மறுபடியாக எங்களுக்கு கர்த்தர் சொன்னார் என்று சொல்லும்படியாக நீ கொடுத்த அத்தனை வார்த்தைகளும் ஆண்டவரே இனி நாங்கள் விண்ணப்பிக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் மறுபடியாக கர்த்தர் சொன்னார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இனி எங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருந்தது ஆண்டவரே அது அத்தனையும் இன்றைக்கு இந்த நிமிஷமே கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா கர்த்தர் எல்லா வெற்றிக்கும் ஆண்டவர் எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார் என்று ஆண்டவரே கர்த்தர் சொல்றார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, merciful Father, என் மக்கள் ஒவ்வொருவரையும் bless my people. இந்த அறிவிக்கப்பட்ட அத்தனை வார்த்தையும் all the declaration of God வந்து பலிக்கட்டும். come upon them. நாங்கள் உமக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிக்கிறோம். we obey your voice. கீழ்ப்படிக்கிறோம்ப்பா. we obeyed. ஏதாவது தவறு இருந்தா கூட if you have any ஒரு நிமிஷம் மன்னிச்சிடுங்கப்பா. please forgive. கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னீரே. you said this is the Lord. நீர் எனக்கு சொன்னதை எல்லாம் சொல்லிருக்க. I declare whatever என் மக்களை ஆசீர்வதி. bless my people. மனதார ஜெபிக்கிறேன் with my open heart. இயேசுவின் மூலம் பிதாவே. save in Jesus name we pray. ஆமென். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். please be seated. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம்
காலை 9 மணி முதல் தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.